சைபர் குற்றவாளிகள் இப்போ சமீபத்தில் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் பயன்படுத்தி உங்கள் ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் ஆபாச படம், குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் மேலே இப்போது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. RAW கூட உங்களை வாட்ச் பண்ணுது. எனவே நீங்கள் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்ட உங்கள் மேலே உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மெயில் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலையோ பர்சனல் மெயில் ஐடி, குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்கறதாக இருந்தால் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அஃபிஷியல் மெயில் ஐடி. அது இன்டர்நெட்டில் இருக்கும், அது ஓப்பன் சோர்ஸ். அதிலிருந்து எடுத்து உங்களை அனுப்புவாங்க. நீங்கள் பதறி அடித்து கொண்டு போய் ஒரு பதில் கொடுத்துட்டீங்க அல்லது விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு ஏமாற்றுவோம். அதுக்கு பிறகு உங்களை தொடர்ந்து மிரட்டி உங்களை கைது பண்ணிடுவோம், இல்லை சிபிஐக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் பண்ணுறதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணும். எனவே யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆபாச படம் பார்த்துருக்கிறீங்க, எனவே உங்கள் மேலே வழக்கு இருக்கு, உங்களை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, சிபிஐ வாட்ச் பண்ணுது அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா IPS அவர் அனுப்புற மாதிரியே இந்த கடிதம் வருகுது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் இக்காரணத்தை கொண்டும் இதை செட்டப் பண்ணாதீங்க, இதை நம்பாதீங்க. இதை நம்பி அவனுக்கு ஒரு பதில் கொடுக்காதீங்க, ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க. இந்த நோட்டீஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி மெயில் வந்ததுன்னா அதை பிளாக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மெயில் வர்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு புது மெத்தட். அப்படிங்கிற முறையில் வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ இது போல ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உஷாரா இருங்க. அவனோட தொடர்பு கொள்ளாதீங்க, பதில் கொடுக்காதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.